உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வீடியோவில் ஒரு 4-5 சம்பவங்களை பார்ப்போங்க. சம்பவங்கள்லாம் செய்திகளை பார்ப்போம். முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து ஜனநாயகன் படத்தில் என்னதான்பா பிரச்சனை, ஜனநாயகன் சம்பந்தமாக யாருமே வாயை திறக்கல. அதுக்கு ஒரு ரிலீஸ் டேட்டு அறிவிக்கிறீங்களா மாட்டீங்களா, இல்லை அறிவிக்க முடியுமா முடியாதா? ஒரு 3 பேருடைய போர்ஷனை ஜனநாயகன்லேருந்து கட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ 3 பேரை வச்சாதா அப்படின்னு ஒரு கேள்வி. 4,25,00,000 நீங்கள் இந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கௌதம் மேனுக்கு கோர்ட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. 4,25,00,000 என்ன பண்ணார் கௌதம் மேனன், என்ன நடந்தது? அது ஒரு பக்கம். ஆரம்பிச்சிட்டாங்கயா, ரஜினியை ஆரம்பிச்சிட்டாங்க, வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி ஒரு சங்கி, ரஜினி ஒரு அப்பட்டமான சங்கி, மிகப்பெரிய சங்கி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதாவது ரஜினி வந்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுன்னு போயின்னே இருக்கிற. இதுக்காகவா நீங்கள் வந்து ரஜினி வந்து சங்கின்னு சொல்கிறீங்க? ஏன்யா இதில் ஒரு வரமுறையே இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது மமிதா பைஜு இந்த 2026-27 தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகைங்க வந்து எழுதி வச்சிங்க. அத்தனை பெரிய ஸ்டார் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கதாநாயகி. அந்த மமிதா பைஜு என்னன்னா, இத்தனை ஸ்டார் கூட பண்ணியிருந்தோம், எனக்கு ஜனநாயகம் எப்போ வரும் சொல்லுங்கள், ஜனநாயகனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கன்ட்டு ஜனநாயகன் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்ன? சிம்புவுக்கும் ஒரு பட தயாரிப்பாளருக்கும் நீரு புத்த நெருப்பாக பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை ஒரு டைரக்டரும் ஒரு தயாரிப்பாளரும் போய் அதை போய் அமுத்திட்டு வந்திருக்காங்க. அதை போய் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, சிம்பு போய் விசிறி வச்சு மறுபடியும் அதை கலரி விட்டு வந்திருக்காரு அந்த நெருப்பை. அது என்ன பிரச்சனை பார்ப்போம். ஓகே, ஜனநாயகன் என்னப்பா, ஜனநாயகனில் பிரச்சனை, திரும்ப என்னப்பா பிரச்சனைன்னு சொன்ன மாதிரி தான் ஜனநாயகன் சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக சென்சார் போர்டு என்ன பிரச்சனை அவங்க சொல்ல போகிறதில்ல, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரிலீஸ் டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டில் எங்கே கட்டு எங்கே மியூட்டுன்னு ஒரு இது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி ஜனநாயகன் டீமில் இருந்து யார் அதை சொல்லுவாங்க? எச் வினோத் அப்ஸ்காண்டு, மற்றவங்க வந்து அசோசியேட் அசிஸ்டண்ட்லாம் வாயை திறக்க முடியாது. ப்ரொடக்ஷன் நிறுவனம் பார்த்திங்கன்னா அங்கே கன்னட படத்துக்குள்ளே போயிட்டாங்க, யஷ் படத்துக்குள்ளே. எங்களுக்கு வரட்டங்க, எப்போ வந்தாலும் ரைட்டுங்க அப்படின்னு. விஜய் கண்டிப்பாக அவர் ஜனநாயகன் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு ரைட்டு நம்ம வந்து டிவிகே சம்மந்தமாக பார்ப்போம், பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணுமா, திருச்சி கிழக்குக்கு போகுமா, அடுத்த மாநாடு எங்கே, இப்படி அவர் போயிட்டுருக்காரு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டருக்காரங்களும் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி வந்திருந்தால் மிகப்பெரிய வசூலை இந்த படம் கொடுத்துருக்கோம். நாங்கள் பாட்டு கல்லா கட்டிட்டு கம்முன்னு உட்காந்துருப்போம். இந்த படமும் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அப்படி என்ன அரசியல் படம் பேசியிருக்குன்னு எனக்கும் தெரியல வந்து. ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, பிரச்சனை முடிஞ்ச போது ரிவைசிங் கமிட்டி பார்த்தாச்சு. இப்போ தேர்தல் ஆணையம் பார்க்கணுமா என்னன்னு அது கூட ஒழுங்காக தெரியல. என்ஓசி அவங்க கொடுக்கணுமா? ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்டை சொல்லுங்கப்பா, படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இல்லை மே 4ஆம் தேதி வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமா? வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 23க்கு அப்புறம் சொல்லுங்கள். இல்லைங்க, தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்தால் தாங்க சரியாக இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குங்க. அவ்வளோ அரசியல் வந்து விஜய் பேசியிருக்காரு, அவ்வளோ பஞ்சு கொடுத்துருக்காரு. அப்படின்போது இதெல்லாம் கொடுத்துருக்காரு, பேசியிருக்காரு. வெறும் காத்து வாக்கில் வந்த தகவல் தான். இப்போ கூட பாருங்கள், யார் இதை கொளுத்தி போட்டாங்கன்னு தெரியல. நெல்சனு, அட்லி, லோகேஷ் கனகராஜ் 3 பேர் போர்ஷனும் வந்து சென்சார் வந்து எடுக்க சொல்லிட்டாங்களாம். ஏன்னாங்க 3 பேரும் ஏதோ கேமியோ ரோல் மாதிரி தாங்க வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அவங்க என்ன வந்து கையை முறிக்கின்னு வீர அரசியல் வசனம் என்ன பேசியிருக்காங்க, அவங்க என்ன அரசாங்கத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க, அவங்க என்ன பஞ்சு பேசியிருக்காங்கன்னு தெரியலையே. இப்போ விஜய் படங்கள்லாம் நடந்த இதுவாகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த படம் சம்மந்தப்பட்ட டைரக்டருங்க யாராவது விஜய் படமோ அஜித் படமோ பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு சாங் ஒன்று பாடிக்கிட்டே இருப்பாங்க. இடையில் வந்து இப்படி வந்து இவங்க வந்து ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு வத்துங்களாண்ணா அப்படின்னு கிளம்பி போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகம்லாம் அப்படி தான் ஏதாவது ஒன்று, அட்லியோ லோகேஷ் கனகராஜோ அது நெல்சனோ அது மாதிரி ஏதோ ஒரு கேமியோ தான் ஒரு பண்ணியிருக்க போகிறாங்க. இந்த போர்ஷனை கட் பண்ணுங்க, அவங்க 3 பேரும் உள்ளே இருக்கக்கூடாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து மியூட்லேயே தான் போய்ங்குது. பீப் 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 இந்த சவுண்டே தான் போயிட்டுருக்கு. இது எல்லாம் வெறும் காத்து வாக்கில் வந்த செய்திகளாக மட்டும்தான் இருக்கிறது கண்டி. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடையவே கிடையாது. அப்போ ஜனநாயகனுக்குள் ஒரு அரசியல் இருக்கிறது.
அந்த அரசியல் எந்த லெவலுக்கு போட்டோம், விஜய் விட்டார், போட்டோம். விஜய் வந்து அந்த கேவிஎன் நிறுவனத்திற்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துள்ளதாகவும் தகவல். இந்த படம் ஒரு நஷ்டத்தை சந்தித்தால் அந்த நஷ்டத்துக்கான தொகை நாங்கள் கொடுத்துற விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க, அது என்ன இதுவாகுதோ, இது ஓடல அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னு நான் பார்த்துக்கிற விடுங்க அப்படின்னு அவர் வந்து கொடுத்துட்டார். ஓகே. ஜனநாயகன் சொல்லும்போது மமிதா பைஜு, ஏன்னா அந்த பொண்ணு தாங்க வந்து இந்த ஆடியோ லான்ச்செல்லாம் அப்படி ஒரு கண்ணு குழி விழுந்து துள்ளி அப்படி வந்து நீங்கள் கேரளாவில் சொல்லவே தேவையில்ல. வந்து நான் வந்து 8th படிக்கும்போது விஜய் அண்ணாவுடைய நான் ரசிகர், எங்கள் அம்மா கூட்டு போவாங்க, அந்த படத்தை பார்ப்பேன், இந்த படத்தை பார்ப்பேன், நான் இந்த படத்துலேயே நடிச்சிருக்கேன்னு என்னாலே நம்ப முடியல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் இல்லைங்களா. மமிதா பைஜு திருவில்லா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு தேட்டரில் 2 ஷோவை வந்து புக் பண்ணியிருக்கு மொத்தமாக. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஊருக்காரங்க, வெளியூர்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு படமாக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கு பாருங்கள். இப்போ கூட பாருங்கள், தனுஷோட கரை படத்தில் நடிச்சிருக்குது. செல்லி அப்படின்னு ஒரு கேரக்டர் நீங்கள் போஸ்டர் விட்டுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த படம் ரிலீஸு. அப்புறமா விஸ்வநாதன் அன்சன் சூர்யா படம் அதெல்லாம் நடிச்சிருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஜனநாயகன் எப்போ வரும், நான் விஜய் அண்ணா கூட நடித்தேன் அந்த காட்சி வரும்போது நான் தியேட்டரில் நின்று விசில் அடிக்கணும், நான் கேரளாவில் போய் அதை கொண்டாடணும், நான் மட்டும் கொண்டாடக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக மமிதா பைஜுடைய கவனம் முழுக்க ஒரு அசல் என்ன சொல்ல தர லோக்கல் விஜய் ரசிகையாக மாறி கொண்டாடிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது 4,25 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து ப்ரொடியூசருக்கு கொடுத்தாகணும் கௌதம் மேனன் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் வந்துள்ளதாக ஒரு செய்தி வந்து. என்னப்பா நடந்தது பஞ்சாயத்து, என்ன இவர் ஏற்கனவே கௌதம் மேனனுக்கு கடன் பிரச்சனை. ஒரு நல்ல இயக்குனர் அவர். முன்னிலையெல்லாம் இப்போ பாருங்கள் இந்த படத்தை இப்போவும் பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு அருமையான வேட்டையாட விளையாடலாம் எந்த மாதிரியான ஒரு படம் வந்து அப்புறம் கடனை அடைப்பதற்காக நடிக்க வந்து அவருடைய துருவ நட்சத்திரம்லாம் என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்போ ரிலீஸ் ஆகும், வருமா வராதா, விக்ரம்லாம் அப்படியே ஓரங்கட்டி நின்று போயிட்டார். இதுக்கிடையில் 4,25 லட்ச ரூபா என்ன கட்டணும், யாருக்கு கட்டணும் அப்படின் பொழுது 2008ஆவது வருஷம் RS இன்ஃபோடெக் எல்ரட் குமார் அவர்களுக்கு சிம்பு வைத்து ஒரு படம் செய்து தருவதாக ஒரு தொகையை வாங்கியிருக்கிறார். அந்த ஆர்டரில் இருக்குது. அதன் பிறகு அவர் வந்து படமே பண்ணி தரல, படமும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல. நீதிமன்றத்தை அந்த தயாரிப்பு நிறுவனம் நாடி இருக்காங்க. அப்போ தனி நீதிபதி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கௌதமன் போய் மேல்முறையீடு செஞ்சுருக்காரு. மேல்முறையீடு செஞ்ச பிறகு அவங்க பார்த்துட்டு நீதியரசர் இல்லை, தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு கரெக்டானது தான், நீங்கள் பணத்தை கொடுத்தாகணும்னு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எங்க 2008னா 2010 வந்து விண்ணை தாண்டி வருவாய் வந்துடுச்சு அப்படின் பொழுது நாம் விசாரித்த வகையில் 2 படம் சிம்பு வச்சு பண்ணி தரத்தான். டபுள் கால் ஷீட் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது. முன்னே தாண்டி 2010 ரிலீஸ் ஆச்சு. அதன் பிறகு சிம்பு வச்சு பண்ணுறதா இருந்தது, பண்ணவே இல்லை. என்ன பிரச்சனையோ என்ன இதுவோ 2 தயாரிப்பாளர் தரப்பு அது வாயை திறக்கணும், இல்லைன்னா அது கௌதம் மேனன் வாயை திறக்கணும். எப்படிப்பட்ட டைரக்டர் இது. ஒரு சிம்புன்னு சொன்னோன்னே இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த கொரோனா குமார் படம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா டைரக்டர் கோகுல் இயக்கத்தில் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் நடிக்கிறதா இருந்தது சிம்பு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. அதுக்கப்புறம் 10 தலை ஒரு படம் நடித்து கொடுத்தாப்புல. இந்த படம் நடிக்கிறதுக்கு அந்த படத்துக்காக பூஜைக்கோ அல்லது வந்து ஒரு நாள் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கோ அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய தொகையை வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு. அட்வான்ஸை கொடுத்து அந்த படத்தில் நடிக்கலை, அட்வான்ஸையும் திருப்பி கொடுக்கலன்னு தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை நாடி இருக்கார். நீதிமன்றம் வந்து விசாரித்த போது ரொம்ப கம்மியான ஒரு தொகையை வந்து சொல்லியிருக்காரு சிம்பு. அக்ரிமெண்ட்டில் போட்டாங்களா என்னன்னு தெரியல, இதுதான் நம்ம கேள்விப்பட்டோம். அதில் தயாரிப்பு தரப்பு டென்ஷன் ஆகி போய் படம் இனிமேல் உங்கள் படம் ரிலீஸ் ஆகுதான்னு பார்த்துடலாம், ஒவ்வொரு படம் வரும்போதும் நான் வந்து முறைப்படி நீதிமன்றத்தை நாடுறேன் அப்படின் பொழுது இப்போ அரசன்னு ஒரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு. நாம் கேள்விப்பட்டதுன்னா இந்த அரசனுக்கும் ஏதாவது பஞ்சாயத்து வந்துட போகுதுன்னு கலைப்புலி தானு அவர்களும் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் அந்த தயாரிப்பாளரை போய் பார்த்து எவ்வளோங்க தரணும் சாமி அவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொழுது ஏதோ 12 கோடி இன்னும் தரணும்னு வட்டி கட்டிலாம் கணக்கு பண்ணி 12 அப்படி இப்படி பேசி கீசி முடித்து ஃபைனலாக ஊருங்களில் பேசுவாங்கல்ல, இல்லை உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் விடுங்க, இது ஆகிப்போச்சுங்க, கொடுத்துட்டீங்க நீங்கள், அதுங்க வட்டியை கழிச்சிங்க நீங்கள் அப்படி இதுன்னு பேசி சரிங்க 7,5 கோடி ரூபாய் அவர்கிட்ட இருந்து வாங்கி தரணுன்னு இது சிம்பு காதுக்கு போய் அவர் 7,5 கோடியா
என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி இது வெறும் நமக்கு கிடைத்த தகவல் இது. அவர் என்ன பண்ணியிருக்கார், தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணால் தயாரிப்பாளர் ஃபோன் எடுக்க காணும். நேராக கிளம்பி அங்கேயே பண்ணோடனே நான் 5 கொடுக்குறேங்க நிற்கிறார் வந்து 5 கோடி. ஏங்க உங்கள் தரப்பில் வந்து 7.5 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வந்து 5ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு. சிம்புனால இந்த பண பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது வந்து. மாநாடு ரிலீஸுக்கு முன்னாடி சுரேஷ் காமாட்சின்ற அந்த தயாரிப்பாளர் பட்ட அவஸ்தை இதுவரே கலைப்புலி தானுவே விகடனில் ஆனந்த விகடனில் உண்மை சுடுமா, ஆமாம் உண்மை சுடும் அப்படின்ற ஒரு தொடர் எழுதும்போது இந்த தொட்டி ஜெயா படத்தில் நான் ஒரு சம்பளம் சொன்ன தம்பி அந்த சம்பளத்துக்கு தலையாட்டினார். படம் பாதியில் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து இது என் பையனுக்கான சம்பளம் இல்லை, சின்ன பையன் ஏமாற்றி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலில் வச்சு செக்கு எழுதி கொடுத்து நான் வந்து கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. சரி மறுபடியும் அவரை வச்சு இப்படி படம் பண்ணுறாங்க. இதுதான் சினிமா. இருக்கிறது ஒரு 5-6 ஹீரோ தானே, வேறு என்ன பண்ணுறது? திரும்ப அவங்கள தானே முடிச்சு அவங்கள தானே பார்க்கணும். மறுபடியும் பாலச்சந்தர் சொன்னது தான், சினிமாவில் உள்ளவர்கள் சண்டை போடக்கூடாது, அடுத்த நாள் ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. அப்படி இந்த பஞ்சாயத்து சிம்பு பஞ்சாயத்து இதுக்கு வேறு இடையில வந்து அவர் ஒரு பேட்டியிலேயே ஒரு பதிவாக போட்டிருக்கார் பொழுது. இனி வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறேன் பாருங்க. உண்மையாக வாங்க, வருஷத்துக்கு 4 படம் 5 படம் கொடுங்க. ஆனால் சினிமா உள்ள சூழ்நிலை, சினிமா மாறி இருக்கிற இந்த நிலையில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி விட்டுருக்காங்க. உங்களுடைய சக போட்டியாளர்னு சொன்ன நினச்சிக்கிட்டு இருக்க அல்லது சக போட்டியாளர்களாக உங்கள் ரசிகர்கள் போட்டி போட்டுட்டு இருக்க தனுஷ்லாம் வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டாருங்க. இங்கே அவ்வளோ திறமை இருக்குது சிம்பு. நீங்கள் சாதாரண நடிகர் கிடையாது. வாங்க கலக்குங்க, வருஷத்துக்கு 6 படம் பண்ணுங்க. ஜெய்சங்கர் மாதிரி, ஜெய்சங்கர் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரங்க, கார் டிரைவர் இவங்கெல்லாம் ப்ரொடியூசராக பார்த்துட்ருக்காரு. அடுத்த கட்டமாக அது மாதிரி நல்ல மனசை வச்சு தூக்கி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தாங்களோ அவங்களாம் ப்ரொடியூசராக மாற்றுங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த காலம் உங்களை போற்றும் புகழும். ஓகே, துரேந்தர் 2 படம் பார்த்தேன். பிரமாதமான டைரக்ஷனு. ஆதித்யா தர் நீ கலக்கிட்டேங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு இந்தியனும் இந்த படத்தை பார்த்தே தீரணும். ஜெய்ஹிந்த். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, என் மனசை நிறைவு செஞ்சிச்சு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஒரு பதிவு போட்டிருக்கார். ஒரு படத்தை பார்த்தாரு, பதிவு போட்டார். அந்த படத்தை பார்த்துட்டு போட்ட பதிவுக்கு சங்கி ரஜினி, அசல் சங்கி ரஜினி அவருடைய வேலையை காமிச்சிட்டார் பார்த்தீங்களா, அவர் உள்ளுக்குள்ளே இருந்தது பார்த்தீங்களா, அவர் ஒரு மறைமுக பிஜேபி, அவர் மறைமுக ஆர்எஸ்எஸ்காரரு, அவர் போய் ஊபி முதல்வருடைய காலில் விழுவார், அவர் வந்து ஒரு காவி போடாத ஒரு துறவி மாதிரி நடிக்கிற ஒரு சங்கி ஆச்சா போச்சா அப்படின்னா. அந்த துரேந்தர்னு படம் வந்து ஒரு மோசமான படமாக இருந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட படமாக இருந்து 2வது நாளே அட்டர் ஃப்ளாப் ஆகி அந்த படம் 10 பைசா கூட கல்லா கட்டலப்பா, இது முழுக்க ஒரு அரசியல் பேசுகிற படம், ஒரு மதம் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னு இந்த மக்கள் வந்து புறக்கணித்து இருந்தால் ரஜினி இந்த மாதிரி பதிவு போட்டிருந்தா நானே கூட பேசியிருப்பேன். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. 4வது நாள் 800 கோடி, 5வது நாள் வந்து 900 கோடின்னு அதை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு எவ்வளோ முக்கியத்தை சொல்கிற ஒரு படம், ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம். அந்த படத்தை பற்றி பேசினா சங்கின்றீங்க, புங்கின்றீங்க, மங்கின்றீங்க, ரஜினியை போட்டு இப்படி போட்டு துவைக்கிறீங்க நீங்கள். அப்போ என்னதான் ஒரு கருத்து சொல்கிறது வந்து? எது சொன்னாலும் விமர்சனமா? அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஒரு நல்ல படைப்புக்கு, நல்ல திரைப்படத்திற்கு ரஜினியோட பாராட்டு. ஏன்னா அதே ரீட்வீட் பண்ணியிருக்காரு ஆதித்யா தர். அவர் என்ன ரீட்வீட் பண்ணி போட்டிருக்காரு, அவர் காஷ்மீர்காரங்க, காஷ்மீரை சேர்ந்த ஒரு பண்டிட் வகுப்பை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்கார் ரீட்வீட் பண்ணிவிட்டு, சார் நாங்கள் படிக்கிற காலத்தில், நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிற காலத்தில் உங்களுடைய ஸ்டைலு, உங்களுடைய படங்களை பார்த்து விசில் அடித்தவங்க நாங்கள், அப்படி வளர்ந்தவன் நான் வந்து. நீங்கள் உங்கள் படங்களை வந்து ஹிந்தியில் பார்த்து நான் அப்படி நெகிழ்ந்தவன், நான் தமிழில் பார்த்து நான் கொண்டாடினவன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் வாழற காலத்தில் நாங்கள் படம் பண்ணி அந்த படத்தை நீங்கள் பாராட்டுற அளவுக்கு, நீங்கள் கொண்டாடுற அளவுக்கு இந்த வார்த்தையெல்லாம் போட்டு எழுதிருக்கீங்கன்னா நான் என்ன சொல்கிறது சார்? நான் வந்து இந்த கனவுல மிதக்கிறான்னு நிஜத்தில் இருக்கிறான்னு தெரியல, சல்யூட்டு ரஜினி சார் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுதாங்க வந்து, இதுதான் ஒரு பண்பு, இதுதான் ஒரு பக்குவம். ரஜினி வந்து இந்த மாதிரியான எல்லா சங்கி படத்துக்கும் வந்து அதை மட்டும்தான் பாராட்டுறான்னு கிடையாது. சாதாரண ஒரு புதுமுக நடிகர், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது, எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டியிருந்தார். ஒரு சாதாரண ஒரு படம், அந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டு, வாங்க தம்பி வாங்க நில்லுங்க, இந்த ப்ரொமோஷனை யூஸ் பண்ணிங்க இந்த உங்கள் படத்துக்கு, என் கூட நின்று இது பண்ணதை என்னங்க? அது வந்து வாய் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும், உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாமா? ரஜினி தயவு செய்து இதுமாரி அதுமாரி தூற்றாதீர்கள். அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியே படுத்தார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, விஜய் சேதுபதி பூரி ஜெகநாத் படத்தை டைரக்ஷனில், தெலுங்கு டைரக்டர், ஸ்லம் டாக்
33 டெம்பிள் ரோட் அப்படின்ற ஒரு படத்தில், தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு. அது பேன் இண்டியா படமாக கூட இருக்கலாம். அந்த படத்துக்கு ஒரு பஞ்சாயத்து, அந்த படத்துக்கு பஞ்சாயத்து இல்லை, பூரி ஜெகநாத்துக்கு ஒரு பஞ்சாயத்து வந்து. என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, அவர் எப்போவோ எடுத்த படம் போக்கிரி, மகேஷ் பாபு வச்சு, தமிழில் விஜய் நடித்த அதே போக்கிரி இதுதான். பிரபுதேவா இங்கே டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆந்திராவை தெலுங்கானாவை கலக்கின ஒரு படம் அது. அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும். இப்போ ரீரிலீஸ் பண்ணும்பொழுது இந்த தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஒன்று சேர்ந்து அதை பண்ண விடாது, அந்த படத்தை பண்ண விட மாட்டோம் அப்படின்னு நிற்கிறாங்க. என்னையா பஞ்சாயத்து அப்படின்னா, பூரி ஜெகநாத் லைக்கர்னு ஒரு படம் எடுத்தார் தெரியுங்களா, விஜய் தேவரகொண்டா வச்சு. அவரே டைரக்டரு, அவர் ப்ரொடியூசர், பார்ட்னராக அவர் விஜய் கரண் ஜோகர்லாம் கூட அதில் பார்ட்னராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 4-5 பேர் பார்ட்னரு. அந்த படம் லைக்கர் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அதனால் எங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது அந்த படத்தினால. அதுக்கு ஈடு செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு மட்டும் நான் அடுத்த படத்தில் பண்ணுறேன்னே. அடுத்த படத்தை என்ன பண்ணீங்க நீங்கள்? இப்போ வந்து போக்கிரி ரீரிலீஸாக வந்து நிற்குது, இதை விடவே மாட்டேனாங்கன்னு சொல்லி ஒரு ரீரிலீஸுக்கு எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா அப்படின் பொழுது, அந்த மகேஷ் பாபுடைய போக்கிரி படம், இப்போ நம்ம தமிழில் எப்படி விஜயோட போக்கிரி படத்தை நீங்கள் எத்தனை முறை ரீரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி, நீங்கள் எப்போ அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் அதில் பார்க்குறதுக்கு தெலுங்கு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டாங்க. ஓரமாக வச்சுட்டு இப்போ வேற ஒரு மகேஷ் பாபுடைய படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ விட மாட்டோம் இந்த படத்துக்கு, இந்த ஸ்லிம் டாக் 33 டெம்பிள் ரோடு விஜய் சேதுபதி நடிக்கிறல்ல, இந்த படத்துக்கு நாங்கள் பஞ்சாயத்தை கூட்டுவோம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.